சிறுவாணி அணையின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட திட்டமிட்டுள்ளது குறித்த தகவல்களை அணை பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் நேரடியாக வழங்க கேட்போம். கோவை மாவட்டத்தின் நீர் ஆதாரமான சிறுவாணி அணையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கேரள அரசு சிறுவாணி அணையின் அட்டப்பாடி பகுதியில் மேலும் ஒரு தடுப்பணை கட்ட முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு. கோவையின் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது சிறுவாணி அணை. இயற்கையிலேயே மிகுந்த சுவை கொண்டது சிறுவாணி நீர். சுவை மிகுந்த தண்ணீரில் உலகிலேயே 2வது இடத்தில் உள்ளது. இந்த சிறுவாணிக்கு மற்றொரு பெருமை உண்டு. நீர் உந்து நிலையம் இல்லாமல் இயற்கையாகவே தண்ணீர் சிறுவாணி ஆற்றில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் காடுகளை கடந்து கோவைக்கு வருகிறது. இதற்கு காரணம் இயற்கையாகவே மலையுச்சியில் இருந்து உற்பத்தி ஆவதால் இதற்கு நீர் உந்து நிலையம் அமைக்கப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானியில் உற்பத்தியாகி கேரள மாநிலம் அட்டப்பாடி பகுதியில் நுழைந்து முக்காலி வழியாக மீண்டும் தமிழகத்திற்குள் வரும் பவானி ஆறு கோவை மாவட்டம் பில்லூர் அணைக்கு வந்து பவானி கூடுதுறையில் காவிரி ஆற்றில் கலக்கிறது. பவானியின் துணை ஆறான சிறுவாணி ஆறு கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தின் மேற்கு பகுதியில் பவானி ஆற்றுடன் இணைகிறது. இந்த ஆற்றின் மூலம் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த ஆற்றின் மூலம் வரும் நீர் 60% குடிநீராகவும் 40% பாசன வசதிக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் கேரளா பகுதியின் வழியாக சிறுவாணி ஆறு செல்லும் அகழி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கட்டேக்காடு என்ற இடத்தில் அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையின் கீழே இயங்கி வருகின்ற நதிநீர் பள்ளத்தாக்கு மற்றும் நீர்மின் திட்ட நிபுணர் மதிப்பீட்டு குழு தமிழக அரசினுடைய நிலையும் அறிந்த பின்புதான் சுற்றுச்சூழல் ஆய்வுக்கான அனுமதியை தர முடியும் என்று அந்த கூட்டத்திலே முடிவெடுத்ததற்கு பின்பு 40 நாட்கள் கேரளா அரசு தமிழகத்திற்கு கடிதம் அனுப்பாமல் தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுகின்ற போது மே மாதம் 4ஆம் தேதி அந்த கடிதத்தை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது இந்த அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல். கேரள அரசு கடந்த 1970ஆம் ஆண்டு அணை கட்ட திட்டமிட்டு எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு அட்டப்பாடி பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது திட்டப்பணிகள் நடத்தப்படவில்லை. ஆனால் தற்போது கேரளா வேகமாக பணிகளை துவங்கியுள்ள நிலையில் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தந்தி செய்திகளுக்காக சிறுவாணி அணையிலிருந்து ஜெரால்ட்.